அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக சேனலில் வீடியோ போடவே இல்லை. வீடியோ போடணும் தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ இப்போது லாக்டவுனுங்கிறங்காட்டி ஐ ஹேவ் மணி டைம். ஸோ நான் டைம் இருக்குங்காட்டி வீடியோ போடலான்னு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறப்போ கிரிப்டோ கரன்சியோட ஃபியூச்சர் ட்ரேட்ஸில் நிறைய டவுட் இருக்குது, இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒன்றா வாய்ஸ் கிளியராக இருக்காது, அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தங்காட்டி ஸோ புதுசாக மைக் வாங்கியிருந்தான். அந்த மைக்கில் வச்சு நம்ம இப்போ கரெக்டாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரணமாக இந்த ட்ரேட்லாம் பார்த்திங்கன்னா பை அண்ட் செல், அதாவது வாங்கி விற்கலாம். அதாவது ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் தான் விற்க முடியும். ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடில் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பை அண்ட் ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க, லாங்கு இல்லைனா ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா பையில் போனீங்கன்னா பை/லாங்குன்னு இருக்கும், செல்லில் போனீங்கன்னா செல்/ஷார்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது ப்ரைஸ் ஏறும், இதுக்கப்புறம் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இன்கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து $3,296 இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட் அப்படியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணி, அதாவது இப்போ என் வேலெட்டில் வந்து இருந்த எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டேன், ஆக்சுவலாக லாஸில் இருக்கேன், உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். இன்கேஸ் நீங்கள் வேலெட்டில் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்படி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் வேலெட்டில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஎஸ்டிடியாக வச்சுருந்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் லிமிட் ஆர்டராகவோ இல்லை வந்து மார்க்கெட் ஆர்டராகவோ ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி, அதாவது எவ்வளோ யூஎஸ்டிடி வச்சுருக்கீங்களோ அதுக்கு வச்சு பை/லாங்குன்னு கொடுத்தீங்கன்னா, உங்களோட வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அதாவது நீங்கள் இப்போது ஸ்டாக் வாங்கி வச்சு இப்போ ஒரு இத்தீரியம் வாங்கி வச்சுருக்கீங்க $3,300 ஸோ அது 3,300க்கு அடுத்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ, ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் வரும். அதுதான் லாஜிக்கு. அதே லாஜிக் தான் இங்கேயும் ஆக்சுவேட் ஆகுது. ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த லெவரேஜ் நம்ம வந்து இதில் லெவரேஜாக வச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் லெவரேஜ் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 100. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபர் சைடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 லெவரேஜ் வச்சுருக்கேன். ஸோ 2 லெவரேஜ் வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசி ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் 0.139 இங்கே பார்த்திங்கன்னா சைஸு இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்குது. அன்ரியலைஸ்டு பிஎன்எல் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுவே கால்குலேட் பண்ணி நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ டாலரில் நீங்கள் லாஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது காட்டும். ஸோ இதுதான் என்னோடய என்ட்ரி ப்ரைஸ். அதாவது பார்த்திங்கன்னா 3,483 அப்படிங்கிற என்ட்ரி ப்ரைஸில் நான் வந்து ப்ரைஸ் ஏறும் அப்படிங்கிற மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன், பை ஆர்டர். பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு, 3,290 இருக்குது. ஸோ நான் சொல்லியிருக்க ப்ரைஸ் நான் என்ட்ரி ப்ரைஸை விட அதிகமாக போகிறப்ப தான் வந்து எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு கணக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிக்விடேஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த ரைட் சைடில் பாட்டமில் இருக்குது பார்த்திங்களா. இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் லெவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போது நான் லெவரேஜ் 2 வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் வாங்கினது வந்து 0.139 வந்திருக்கு. இதே நான் வந்து லெவரேஜ் 4 வச்சுருந்தேன்னா என்னால் வந்து 0.139 ப்ளஸ் இன்னொரு 0.139 வாங்கியிருக்க முடியும். ஸோ அந்த டைமில் நான் என்ட்ரி ஆகியிருந்தேன்னா என்னுடைய லாஸ் வந்து இப்போ $26 காட்டுதுங்களா, எனக்கு வந்து லாஸும் இன்ட்டு 2 ஆகிருந்திருக்கும். அதாவது $52 சம்திங் அந்த ரேஞ்சில் எனக்கு காமிச்சிட்டு வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ப்ராஃபிட்டும் வந்துச்சுன்னா அதே மாதிரி உங்களுக்கு இப்போது $2 ப்ராஃபிட் வந்தால் அதில் $4 ப்ராஃபிட் வரும். பட் நம்ம வந்து அப்போது $4 இன்ட்டு 4 லெவரேஜ் வச்சுக்கலாமே, ப்ராஃபிட் தான் அதிகமாக வருமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லிக்விடேஷன் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா. லிக்விடேஷன் ப்ரைஸ் அப்படின்னா இப்போது கரண்ட் ப்ரைஸ் வந்து 3,280 இருக்குது. இதே வந்து இந்த லிக்விடேஷன் ப்ரைஸான 1,740க்கு வந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த ஃபண்டும் வந்து 0 ஆகிடும். இதே நான் வந்து லெவரேஜ் 2 வச்சுருக்கேங்காட்டி, இன்கேஸ் நான் லெவரேஜ் 4 வச்சுருந்தேன்னா மேபி அது ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷன் படி மேபி எனக்கு $2,500 வந்தாலே இல்லை $2,900 வந்தாலே வந்து எனக்கு லிக்விடைஸ் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் வந்துடும். ஸோ நம்ம எப்படி வந்து இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் அதுக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவரேஜ் கம்மியாக வைக்கணும். இன்கேஸ் நம்ம பாட்டுக்கு லெவரேஜ் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்துடும். இப்போ இன்ட்டு 100 வச்சிட்டிங்கன்னா மேபி ஒரு $10 இத்தீரியமில் இறங்குச்சுனாலே வந்து உங்கள் அக்கௌண்ட் லிக்விடைஸ் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இட் வில் பி லீட் டு ஹைவி ரிஸ்க். ஸோ ரிஸ்க் ஆகி உங்கள் அமௌண்ட் வந்து டோட்டலாக லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எப்போவுமே லெவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச 2 லெவரேஜ் வச்சு எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிறது என்னால் தாங்க முடியல. ஸோ ஏன்னா இது எனக்கு ரொம்ப பெரிய ஃபண்டு. நான்
ஓகே, அதை விடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடில் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஹோப் திஸ் வீடியோ வில் ஹேவ் அ குட் குவாலிட்டி ஆஃப் அன் ஆடியோ. அண்ட் தேங்க்யூ நண்பா, என் வீடியோ இதெல்லாம் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறக்கு. ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட், உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள். Surely I will make a video about it and I will post as soon as possible. Okay, see you on the next video. Bye bye.